50 ஆண்டு கால சட்டசபை மரபை உடைத்த விஜய். ஆடியோ லாஞ்சில் பாணியில் பேசிய முதல்வர். இனி இப்படித்தான். சென்னை தமிழ்நாடு சட்டமன்றம் என்றாலே ஒரு தனித்துவமாக நடைபெறும். பாரம்பரியமான வார்த்தைகள், பிரயோகங்கள், அரை நூற்றாண்டு காலத்துக்கு மேலாக கடைபிடித்து வரும் ஒரு அவை நாகரிகம் தான் சட்டென்று நினைவுக்கு வரும். ஆனால் இன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை முதல்வர் விஜய் ஆற்றிய உரை கடந்த 50 ஆண்டு கால சட்டசபை மரபுகளை முற்றிலும் உடைத்தெறிந்து அவரது சினிமா ஆடியோ லாஞ்ச் மேடை போல் அவை அதிர வைத்திருக்கின்றது. முறையான அரசியல் தமிழ் கோப்பு வாசிப்பு மற்றும் இல்லாமல் முற்றிலும் லோக்கல் மற்றும் பேச்சுவார்த்தைகள் தமிழில் விஜய் இறக்கி அடித்த விதம் கோட்டையில் ஒரு சினிமா தியேட்டர் போலவே மாற்றி காட்டியுள்ளார். இது ரீல்ஸ் இல்லை, ரியல். ஆடியோ லான்ச் பண்ணி ஒரு குட்டி ஸ்டோரி. பொதுவாக தனது பாடங்களில் ஆடியோ வெளியீட்டு விழாக்களில் தனக்கு வரும் விமர்சனங்களை குட்டி ஸ்டோரி மூலம், பஞ்சு வசனம் மூலம் பதிலடி கொடுப்பது விஜயின் ஸ்டைல். இன்று அதே பாணியில் சட்டசபைக்குள் கொண்டு வந்தார் முதல்வர். தனக்கு எதிராக எதிர்க்கட்சியை வைக்கும் விமர்சனங்களுக்கு பதிலளித்த அவர், எதிர்த்து பேசினால்தான் எதிர்க்கட்சி என்பதை நிரூபிக்க முடியும் என்பதை நினைத்து பேசி எதிர்க்கட்சியினருக்கு என முர்கன்ஸ் நன்றி. சிலர் நானே ஏதோ ஷீட்டிங் இருந்து நேரே வந்து சிஎம் ஆன மாதிரி ஒரே டயலாக் பண்ணுறாங்க. இது வெறும் ரீல்ஸ் கிடையாது பாஸ் என அக்மார் சினிமா பாணியில் பேச தொடங்கினார். தொடர்ந்து பேசிய அவர், அரசியல் பேசினால் என் படங்கள் இப்பொழுது சந்திக்கிற பிரச்சனை எல்லாருக்கும் தெரிஞ்சது. 1990களில் ரசிகர் மன்றமா இருப்பதற்காகவே மக்கள் துணையாக நிற்கிறவர் நாங்க. அவைக்கு தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். வரலாற்றிலே முதல்ல கிழித்து போட்ட பார்சல். திமுகவில் கடந்த கால ஆட்சியில் டாஸ்மாக் பாட்டில் இன்று விஜய் விமர்சித்த போது திமுக உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக பயந்து அமர்க்களத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவையே அதிரும் அந்த களம் காட்சி அரங்கேறியது. இதுவரை விஜய் எழுதி வைத்த குறிப்புகளை பார்த்து பேசுவது சட்டமன்றம் பழகியிருந்தது. ஆனால் இன்று முதல்வர் தன் கையில் இருந்த ஸ்கிரீன் பேப்பரை ஓரமாக தூக்கி போட்டுவிட்டு ஆவேசமாக ஆன் ஸ்கிரீனிலே மேடைக்கு மாற்றினார் விஜய். இருக்கையை விட்டு வேட்டியை மடித்து கட்டாத குறையா? எழுந்து நின்று ஆள்காட்டி விரலை நீட்டி, மக்கள் பணத்தை ஒரு பைசா கூட நான் தொடமாட்டேன், மக்கள் பணத்தை யாரும் தொடவும் விட மாட்டேன், அப்படி தொட்டவர்களை சும்மா விடவும் மாட்டேன், இந்த டாஸ்மாக் பாட்டில் மக்கள் காசை தொட்ட எவனையும் விடமாட்டேன் என்று தியேட்டர் டயலாக்கை ஹீரோ போல் எதிர்த்து அடித்தார். சோபா விளம்பரத்தை வெளியே வச்சுக்கோங்க தெரித்து கவுண்டர்கள். திமுகவினர்கள் அவை கூச்சலிட்டு அவர்கள் லோக்கல் லாங்குவேஜை கவுண்டர் கொடுத்த விஜய். சட்டசபைக்குள் வந்து சிலர் பேசுறது இந்த சோபா மாடல் என்று புரிஞ்சுக்கவே எனக்கு ரொம்ப நாளாச்சு. இந்த சோபா டேபிள் செட் விளம்பரத்தை எல்லாம் வெளியிலே பாருங்கள், இங்கே வேணாம் என்று நக்கலாக கையை அசைத்து பேசியது அவரே போட்ட மாற்றியது. இதை கேட்ட தாவேக அமைச்சர் எம்எல்ஏக்கள் மேசையை தட்டி ஆரவாரம் செய்து திமுகவை ஒருமையில் பேசுவதாக அமைச்சர் ராஜ்மோகன் சபையினர் ஜே.சி. பிரபாகரிடம் முறையிட்டனர். அரசியல் ரீதியாக விவாதங்களாம் இருக்கும் சட்டமன்றத்தை பக்கா மாஸ் ஆடியோ லான்ச் அதிரடியான மேடையாக மாற்றி தனது பேச்சின் மூலம் ஒட்டுமொத்த அவையை தன்வசப்படுத்தியுள்ளார் முதல்வர் விஜய். ஆதாரத்தோடு பேசுங்க. முதலமைச்சர் பேச்சை கண்டித்து சட்டப்பேரவையில் இருந்து திமுக வெளிநடப்பு. 17வது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கடந்த ஜூன் 18ஆம் தேதி ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் மரபு வழி உரையை தொடங்கியது. அதைத் தொடர்ந்து ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிக்க தீர்மானமும் விவாதம் நடைபெற்றது. நேற்று நடைபெற்ற விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று தமிழ்நாட்டில் தொடரும் சட்ட ஒழுங்கு சிக்கல்களை மற்றும் மின்வெட்டு பிரச்னைகளை குறித்து காரசாரமான கேள்வியை எழுப்பினார். மேலும் அவையிலிருந்து மரபை மீறி தேசிய கீதம் ஏன் 2 முறை பாடப்பட்டது என்ற கேள்வியை முன்வைத்தார். அதோடு உங்களுக்கு ஆளுநர் முக்கியமா அல்லது
தமிழ்த்தாய் வாழ்த்து முக்கியமா என்று கடந்த ஆட்சி கொண்டுவரப்பட்ட நான் முதல்வன் திட்டத்தின் பெயரை மாற்றியதற்கு தனது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்தார். இத்திட்டத்தின் மூலம் 41 லட்சம் மாணவர்கள் பயனடைந்துள்ளதாக பேரவையில் அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி உள்ளிட்ட திமுக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனால் அவையில் அமளி ஏற்பட்டது. அப்பொழுது சபாநாயகர் எதிர்க்கட்சித் தலைவரை பேச விடாமல் த.வெ.க. அமைச்சர்களை தொடர்ந்து பேச அனுமதித்தார். பிறகு எதிர்க்கட்சித் தலைவர் பேசுவதற்கு அனுமதி கொடுத்தார். அப்பொழுது உதயநிதி ஸ்டாலின் பார்ட்டி ஃபண்டு என்று முதலமைச்சரை பேசினார். அமைச்சர் எந்த கட்சியிலும் குறிப்பிட்டு பேசவில்லை என்று தெரிவித்தார். தைரியம் இருந்தால் எந்த கட்சி என்று சொல்லுங்கள், அதை பற்றி பேச நாங்கள் தயாராக இருக்கிறோம். முதலமைச்சர் விஜய் ஆதாரத்தோடு குற்றச்சாட்டை முன்வைக்க வேண்டும். நாங்கள் பதில் அளிக்க தயார். நேற்று நான் பேசிய முடிந்தவுடன் அவை முடித்துவிட்டு என சொல்லிவிட்டீர்கள். நாங்கள் எல்லாம் வீட்டுக்கு போய்விட்டோம். வீட்டுக்கு போய் தொலைக்காட்சியை பார்த்தால் ஒரு அமைச்சர் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது என்ன மரபு? நீங்கள் பேசிக் கொண்டிருப்பீர்களா, நாங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டுமா என்று கூறினார். இதைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மீண்டும் அவதூறாக பேசினார். இதையடுத்து திமுக உறுப்பினர் முதலமைச்சர் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.